ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு 30 நாள் அமைதியா இருந்துட்டாரு. திரும்பவும் நவம்பர்ல ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன். சரி, நவம்பர்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. டிசம்பர் ஃபுல்லா சும்மா வந்துட்டு ஜனவரி ஃபுல்லா சும்மா வந்துட்டு ஃபெப் அப்புறம் எலெக்ஷன். அப்படியா? நான் அப்படி சொல்றேன். அதாவது என்னன்னா, ஏன் இந்த ஒரு மாசம் அவங்க சும்மா இருந்தாங்கன்னா, அந்த 41 பேர் இறந்தது. அவர் வந்து மோஸ்டா வந்து ஜென்ரலாவே இன்ட்ரோவர்ட், அதாவது மோஸ்ட் ரிசர்வ்டு பர்சன், சரிங்களா? ஸோ அவரோட வாழ்க்கையிலே வந்து 41 பேர் இறந்தது ஒரு பெரிய வழி, சரிங்களா? அவர் எவ்வளோ கான்த்ரூ பண்ணியிருப்பான்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதிகமாக பேசக்கூடிய ஆள் இல்லை. ஸோ அது அவர் ரொம்ப பாதிச்சிருக்கும். அது ஏன் இந்த ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க கரூரில் நடந்த அந்த ஒரு அடுத்த 2 வீக்ஸ்லேயே வந்து போய் கரூரில் போய் பார்க்கறது தான் பிளான். எஸ்பி ஆஃபீஸில் போய் லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பர்மிஷன் ப்ராப்பராக கொடுக்காதனால, ஏன்னா அவங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுவும் இருந்தாலும் அந்த மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கட்சி பணிகள் தொடங்கணும். அந்த மக்களை பார்க்காம நான் போய் என் கட்சியை வளர்க்குறேன்ட்டு ஏதாவது பண்ண பேசினா அது வேற மாதிரி போயிருக்கும். அதனால எது வந்தாலும் கட்சியை என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல, நான் வந்து அந்த மக்களுக்கு, இறந்த மக்களுக்கான மரியாதை வந்து நம்ம அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கட்சிக்கான அடுத்த பணி வந்து தொடங்கணும். அதனாலதான் அந்த ஒரு மாசம் ஆயிடுச்சு. 2வது வாரத்தையும் பார்த்தோம்னா 3வது வாரமே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கட்சி பார்ட்டி. ஓகேவா? அது அப்பயே போயிருக்கும்.